நாங்கள் தளபதி எல்லா தொகுதியிலையும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இருக்காரு. அந்த வருகையை ஒட்டி வருகிற சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்கு நாமக்கல்ல வராரு. அதை அங்கே வர்றதுக்கான ஏற்பாடுகள் மிக சிறப்பாக ரொம்ப உற்சாகமாக நடைபெற்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம குமராபாளையம் சட்டமன்ற தொகுதி சார்பாக 10,000 வாட்டர் பாட்டில் இங்கிருந்து நாங்கள் மக்களுக்கு தொண்டர்களுக்கு தாகத்தை தீர்க்கும் வகையில் நாங்கள் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். பசங்க எல்லாமே பார்த்தா அவங்க தளபதிக்கு ஸ்டிக்கர் ஓட்டும் போதும் பார்த்துருப்பீங்க, கொன்னதெல்லாம் வேலை செய்யும் போதும் பார்த்துருப்பீங்க, உற்சாகத்தோட பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தொகுதி முழுக்க நம்ம குமராபாளையம் சட்டமன்ற தொகுதி முழுக்க பேனர் வைக்கிறதுல இருந்து மக்களை கூட்டிட்டு போறதுல இருந்து எல்லா வேலையும் மிக சிறப்பாக எல்லா பொறுப்பாளர்களும் இங்கே இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற தொகுதியில் இருந்தும் வாட்டர் பாட்டில்கள் மற்றும் தேவையான ஆம்புலன்ஸுகள், தேவையான வசதி ஏற்பாடுகள் எல்லாமே அங்கே நைட்டும் பகலும் இரவும் பார்ப்பவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக குமராபாளையம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து மிகப்பெரிய கூட்டம் அங்கே போய் நிற்குங்கிறது எங்களுக்கு நம்பிக்கையாகவும் உள்ளது. கண்டிப்பாக வருவாங்க. நீங்கள் எல்லா மாவட்டத்திலையும் பார்த்துருப்பீங்க, எல்லா மாவட்டத்திலும் நடந்திருக்குது. அதை விட இங்கே அதிகமாக கூட்டம் வருங்கிறத நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். வேற வர கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமான்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டே இருக்கிறாங்க எல்லா இடத்துக்கும். வர கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமாங்கிறதுல வர கூட்டம் அத்தனையும் ஓட்டு போடுங்கிறதான் உண்மையான உண்மை. அவங்களுக்கு இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மீதி இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரும் இது கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமாங்கிறாங்க. அங்க நிக்கிற கூட்டத்தை பார்த்து பயந்துக்கிட்டு அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா அது ஓட்டா மாறும். 2026 தளபதி தான் சிஎம், தளபதி தான் உட்கார போறாரு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கூட்டமெல்லாம் தான் எம்ஜிஆர் இருந்த காலத்திலையும் எம்ஜிஆர் வந்த காலத்திலையும் அப்ப இருந்த அரசியல்வாதிகள் என்ன பேசுனாங்க அப்படின்னா, படிக்காத கூட்டம் போய் நின்றுட்டு இருக்குது ரசிகர் பின்னாடி அப்படின்னு பேசுனாங்க. ஆனா நாங்க அப்படி நின்னவங்க தான் எம்ஜிஆரையும் கொண்டு வந்து நிக்க வச்சாங்க. அதே இப்ப படிச்ச கூட்டம், அப்ப படிப்பறிவு உள்ள கூட்டம் இப்ப போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இதை எல்லாத்தையும் திருப்பி 2026 இந்த கூட்டம் கண்டிப்பா இந்த இளைஞர்கள் கூட்டம் அவங்களுக்கு என்னங்கிற பதில் சொல்லணும். கண்டிப்பா தளபதி சிஎம் சீட்ல உட்காருவார்.